நீங்க சொல்றீங்க அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் பாக்குறாருன்னு. பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? பிரேக்கிங் நியூஸா போடுறீங்க. அவரு பார்த்தாரு, இவரு பார்த்தாரு, அங்க பார்த்தாரு. அதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு வாயை புடுங்க வேண்டியது. நாங்க ஏதாவது ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல என்ன பண்றது? ஆஹா, கூட்டணிக்குள்ள குழப்பம். இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு இவர்களை மன்னிக்காது. அதெல்லாம் அடுத்த பிரஸ் மீட்ல சொல்றப்பா. இன்னைக்கு சிபிஆர் மட்டும்தான் நியூஸ். இன்று நம்முடைய இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியிலே. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். வெகு நிச்சயமாக தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெறப் போகிறார். அன்புக்குரிய அண்ணன் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்க இருக்கிறார். நீங்க இதுக்கு முன்னால் இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டாமா? தமிழர் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு தமிழர் டெல்லியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது தமிழர்களுடைய முதுகிலே குத்துவதை போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அளித்திருக்கிறார். ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு இவர்களை மன்னிக்காது. நான் இந்த கூட்டணி தொடர்பான உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதிலை தான் சொல்ல விரும்புகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் அந்தந்த கட்சிக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்தந்த கட்சியினுடைய தலைமை அதற்கேற்ப முடிவு செய்யும். ஒன்று. இரண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும். நம்முடைய ஒற்றை இலக்கு என்பது 2026 திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது. முதல்ல மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லியில போய் பார்க்கறாரு எங்கள் தலைவர்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கு. நீங்க சொல்றீங்க அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் பார்க்கறாருன்னு. பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? பிரேக்கிங் நியூஸா போடுறீங்க. அவரு பார்த்தாரு, இவரு பார்த்தாரு, அங்க பார்த்தாரு. ஏதாவது ஒரு ஆதாரமான செய்திகள், அவர்களோட புகைப்படம் அல்லது எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆதாரபூர்வமாக சமூக வலைத்தளங்கள் ஏதாவது செய்தி சொல்லியிருக்காங்களா? நான் என்ன சொல்றேன், எங்கள் கட்சி தலைமை கிட்டவோ மற்ற தலைவர்கள் கிட்டவோ பேசினாங்க அப்படிங்கிற ஆதாரபூர்வ செய்தி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லலாம். மற்ற தலைவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு நாங்க எப்படி அதை பதில் சொல்ல முடியும்? அதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரே நோக்கம் என்ன? ஏதாவது ஒரு வாயை புடுங்க வேண்டியது. நாங்க ஏதாவது ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல என்ன பண்றது? ஆஹா, கூட்டணிக்குள்ள குழப்பம். இன்னைக்கு செய்தி நம்மளுக்கு கொடுத்தாச்சு. நான் உங்களோட கூட்டணி தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டேன். உங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளோட பிரஸ் மீட் முடிஞ்சது. நன்றி. அதெல்லாம் அடுத்த பிரஸ் மீட்ல சொல்றப்பா. இன்னைக்கு சிபிஆர் மட்டும்தான் நியூஸ்.